நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய், அது தூக்கி அங்க வைடா. கேக்குறல்ல? இந்த பார், உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது. யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா? அப்படி பணிவா கேளு. சத்தியமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. அவர் தான் வரப்போறார், தன்னோட இசைப்பணியை ஆரம்பிக்க போறார். விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஆசா வந்துட்டாரு, நியாயமா நீ தான் அரைச்சு எடுக்கணும். பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வட்டா வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கொடிகளே. என்ன கேடிகளா? இல்ல, கோடிகள். ரோட்ல போறவங்கள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்நாள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டி வேற. பட்டு வேஷ்டி மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? தோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காம்போதி ராகம். மௌன ராகம். மூலிண்டு வாஷிங்க முடிந்தேன். புது சேர்த்துட்டா? இப்பதானே சேர்க்கிறோம். மைத்துனா, இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ரெடி?